நம்மோட பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கார். வணக்கம். பிரதமர் பெருமிதத்தோடு மக்களிடம் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். நாட்டின் வலிமையும் இராணுவத்தின் திறனையும் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்தியா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தும் என்று பயங்கரவாதிகள் நினைத்து கூட பார்த்திருக்கிற மாட்டார்கள். ஒவ்வொரு பயங்கரவாத கட்டமைப்பு மீது நம்ம தாக்குதல் நடத்தி பெருவெற்றியை பெற்றிருக்கோம் என்று பெருமிதத்தோடு பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் பார்வை? அவர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்காருன்னு நீங்க நிறுத்திட முடியாது. அதோட எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓடாது. சோ இண்டஸ் நதி நீர் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட மாட்டாது. தீவிரவாதத்தை பாகிஸ்தானிடம் பேசுவதற்கு பொருளாதாரமோ வேற எதுவோ ஒன்றும் இல்லை. வெறும் தீவிரவாதத்தை மட்டும்தான் பேசணும். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கொடுக்கும் ஆதரவை நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் எங்களை பொறுத்தவரை வித்தியாசம் இல்லை. தேவைப்பட்டால் திரும்பவும் தாக்குவோம். அதில் நாங்கள் வேறுபாடு பார்க்க மாட்டோம். 2 பேரையும் தாக்குவோம். இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அவர் கடைசி பாயிண்ட், உலக நாடுகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறது, இந்த அணுகுண்டு பூச்சாண்டிக்கெல்லாம் இந்தியா பயன்படாது. சோ இது ஓவராலா நம்மளுக்கு பிரதமர் சொன்ன விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை. அவர் கடைசியா இன்னொரு எடுத்த பாயிண்ட், பிஓகே பாகிஸ்தான் பிஓகே திருப்பி எப்ப கொடுக்க போறாங்க, தீவிரவாதத்தை எப்ப நிறுத்த போறாங்க. சோ ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை. இது இப்பத்திக்கு தற்காலிகமா சும்மா நிறுத்தி இருக்கும். பாகிஸ்தானோட நடத்தை கவனிக்கப்படும். தேவைப்பட்டால் எப்ப வேண்டுமென்றாலும் பாகிஸ்தான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இனிமேல் பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு அற்றுமீறல் செய்தால் கூட அதற்கு விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். இதுதான் அவர் சொல்லியிருக்க மைய கருத்து. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறப்ப இன்னொரு விஷயத்தையும் பிரதமர் சொல்லியிருக்காங்க. நீங்களே குறிப்பிட்டது போல போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானது தான். காலம் மாறிட்டு இன்னைக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுடைய காலம். நாட்டு மக்களை காக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர். ஆமா, அது என்னத்தை காட்டுதுன்னா, இந்தியா அதாவது பாரதம் எந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய விரோதிகளை எதிர்கொள்ளும் சக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறது. தன்னிலை பெற்ற நாடாக எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அப்பப்ப சொல்லுவாரு, அது மாதிரி அந்த கெப்பாசிட்டி எப்படி வச்சுட்டு இருக்கு. குறிப்பிட்டு ராணுவ பலத்துல யாரோட சப்போர்ட் இல்லாம, மற்ற நாடுகளோட, அதாவது நம்ம குடியிருக்க நட்புற நாடுகள் தவிர்த்து யாரோட சப்போர்ட் இல்லாம நம்மளாலையும் காட்ட முடியும். பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் சப்போர்ட் பண்ணாலும், யாரு பரிந்துரை செய்தாலும், யாரு பின்புறமா நின்னாலும், இந்தியா செய்யக்கூடிய விஷயங்களானது, பாகிஸ்தான் செய்யும் தவறுகளுக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்களானது நிறுத்தப் போவதில்லை. இது தொடரும். கமா போட்டிருக்காரு, புல் ஸ்டாப் போடல. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் சார். நாம் பயங்கரவாதத்தினுடைய இதயத்தை தாக்கி இருக்கிறோம். மீண்டும் தாக்குதல் நடந்தால் தாக்குதல் அடுத்த இந்தியாவுடைய தாக்குதல் என்பது முகத்தில் விழும். அப்போ தலையில் அடிப்போம்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல? மையத்தை அடிப்போம், உன் தலைநகரத்தை அடிப்போம். நான் ராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். அவங்க இறந்து போனப்போ நீங்க போய் அந்த தீவிரவாதிகளுக்கு நீங்க மரியாதை செலுத்துறதை நான் பார்த்தேன். பாகிஸ்தான் ராணுவத்தை சாடி இருக்காது அவரு. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. தேவைப்பட்டா 2 பேரும் என் கண்ணுக்கு ஒண்ணு
தான் தெரியுறீங்க. ரெண்டு பேரையும் தான் தாக்குறேன். சோ இது கிட்டத்தட்ட இட் இஸ் a declaration of war தான் இது. நன்றி சார். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பாதுகாப்பு துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பிரதமருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது காலம் மாறிட்டு, இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் காலம், தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓட முடியாது, பயங்கரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடத்த முடியாது அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருக்கார். எதை கோடிட்டு காட்டுகிறார் பிரதமர் இந்த பேச்சின் மூலமாக? பிரதமரின் பேச்சில் ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, அதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னாடி என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் பேசுவது நாட்டின் மக்களுக்காக பேசியிருக்கிறார். ஆனால் நாட்டு மக்களின் கருத்துக்களை தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார். தீவிரவாதிகளுக்கு எதிரான பேச்சுவார்த்தையாக இருக்கும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பத்தி தான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். காஷ்மீர் பிரச்சனை பத்தி பாகிஸ்தான் கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல். இரண்டாவது பாத்தீங்கன்னா, காஷ்மீர் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எடுக்கப்பட வேண்டிய பேச்சுவார்த்தை. அது பாகிஸ்தான் காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாதிகளுக்கு எதிரானே தவிர வேற எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இந்தியா ஈடுபடாது என்பதை மிக தெளிவாக கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு உலக நாடுகளும் சரி, இந்தியாவும் சரி, இந்தியாவினுடைய நேச நாடுகளும் தக்க பாதம் பொதிக்கும் என்பதை மிக தெளிவாக கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்காரு. எல்லையில இப்போதும் நம்மளுடைய சேனை தயாராக இருக்கிறது, தாக்குதல் என்பது இனிமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது பயங்கரவாத செயலும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரு நேரத்தில் நடக்காது, போர் நிறுத்தம் தற்காலிகம் தான் சொல்லியிருக்கப்ப எப்போ வேணுமாலும் தாக்குதல் மீண்டும் தொடரலாம், பதிலடியும் தொடரலாம் என்ற நிலை இருக்காப்ப எந்த நேரம் என்றால் அவர்கள் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணா நம்மளும் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுல அவங்களும் தெளிவா இருக்காங்க, நம்மளும் தெளிவா இருக்கும். நன்றி சார். வயலேட் பண்ணும்போது நம்மளாலையும் சீஸ்ஃபயரை வயலேஷன் பண்ண முடியும். சீஸ்ஃபயர்னா அமைதியை கொண்டு வர வேண்டும் எல்லையில், பயங்கரவாதிகளுக்கு எதிரான அந்த பேச்சுவார்த்தை அமைதியாக இருக்காங்க, இதுதான் சீஸ்ஃபயர். இந்த சீஸ்ஃபயர் அவங்க செய்யும் போது நம்மளாலையும் சீஸ்ஃபயர் பண்ண முடியும் என்பதை மிக தெளிவாக இருக்கு. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்திய இராணுவத்திற்கு தலை வணங்குகிறோம் என்று பிரதமர் பெருமிதத்தோடு இராணுவத்தை பெருமிதப்படுத்தியிருக்கிறார். தற்காலிகமாகத்தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, பயங்கரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரு நேரத்தில் நடத்த முடியாது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு இல்லை பயங்கரவாதிகளுக்கு பிரதமர் விடுத்திருக்கிறார் இதன் மூலமாக? தீவிரவாதமும் வர்த்தகமும் ஒன்றாக நடக்காது, நம்பர் 1. தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக நடக்காது, நம்பர் 2. தீவிரவாதமும் நம்மளுடைய அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய நதி இதுவும் ஒன்னா நடக்காது, ரத்த ஆறும் நீருடைய ஆறும் ஒன்னா ஓடாது அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. டிட்டரன்ஸ், ஒரு சின்ன தீவிரவாத தாக்குதல் இந்தியாவின் மீது ஏற்பட்டாலும், இந்தியாவில் யாராவது ஒருத்தருக்கு சின்ன கீறல் வந்தாலும், பலத்த அடி எந்த இடத்திலிருந்து வருகின்றதோ, எங்கிருந்து அது விளைகின்றதோ அந்த இடத்தில் கொடுப்போன்றிருக்க. அந்த தீவிரவாதி அழிப்போம் இல்லை, எந்த இடத்தில் இருந்து வருகின்றதோ அந்த இடத்தை அழிப்போம் அப்படின்னு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு அவருடைய மெசேஜ். அதுல டைல்யூஷன் இல்லை, அதுல எந்த விதமான கலக்கமும் இல்லை, எந்த விதமான ஒரு தெளிவற்ற நிலையும் இல்லை. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்திருக்காரு. பிஓகே பத்தி கிளியரா சொல்லிருக்காரு. 2 டிமாண்ட், தீவிரம் இல்லாத ஒரு நிலை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இது உறுதியாக இந்தியா இருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்றால் இது 2 அட்ரஸ் பண்றதுக்கு இருந்தால் அவர்கள் பேசுவார்கள். எந்த விதமான ஒரு சிறிய தாக்குதலும் அது போராக கருதப்படும். ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார், சின்ன ஒரு தாக்குதல் டெரரிஸ்ட் தாக்குதல் இருந்தாலும் தட்டு ஒரு போராக அது கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டாலியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு வந்ததுன்னா நம்ம கெனானை வச்சு தாக்குவோம் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய தாக்குதல் என்பது ஒரு ஆர்டிக் கன்னோட இது போகும் அவங்க மேல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இந்த பிரீஃபிங் ரொம்ப ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் இருந்தாலும் என்ன மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு 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 நல்ல நம்பிக்கையும், இந்தியாவின் மீது இருக்கின்ற
அந்த நமது படைகளின் மீது இருக்கின்ற அந்த பெரிய வலிமையையும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கார். நம்மளுடைய படை என்பது எந்த இடத்துல இருந்தாலும் அங்கு நாங்கள் அதை வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி முக்கியமாக எங்கள்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு மிரட்டினால் அதையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம் அங்கேயே வந்து அழித்து விடுவோம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணாம அதையும் எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஆகையால் நியூக்ளியர் இருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்துற வேலையெல்லாம் இந்தியா கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான செய்தி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சார், பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கார் சார். ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக ஒரு புதிய சகாப்தத்தை இந்தியா எழுதி இருக்கிறது. இது காலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுடைய காலம் என்று குறிப்பிட்டிருக்கார். ஒரு இராணுவ அதிகாரியாக இந்த பெருமித தருணத்தை எப்படி உணர்றீங்க? ரெண்டு விதமா உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன் உங்க நேயர்களுக்காக. இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு புதிய தருணம், ஒரு புதிய ஒரு பிறப்பு இந்தியாவிற்கு அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். இந்தியாவில் 1980 இந்த தீவிரவாதம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 45 வருடங்கள் இந்த தீவிரவாதத்தில் இந்தியாவில் இருக்கின்ற பொதுமக்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். இராணுவம், துணை இராணுவம், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த தீவிரவாதத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2014 மட்டும் பார்த்தா 4 மேஜர் தீவிரவாத அட்டாக் நடந்திருக்கு. 2001 நம்ம பார்லிமெண்ட்ல நடந்தது. அது மாதிரி இந்த அட்டாக் வந்து மிகப்பெரிய அட்டாக் நடந்தும், நம்மால் 2008 வந்து மிகப்பெரிய அட்டாக் நடந்தும், மும்பை மேலே 2011 நடந்தும் பாகிஸ்தானுக்கு தகுந்த நாம் பாடம் கற்பிக்க முயலக்கூட இல்லை. ஆனால் 1980 இன்று வரை நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கின்றது. இந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனப்புண்ணுக்கு அருமருந்தாக இது இருந்திருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அது லஷ்கர்-இ தொய்பாக இருக்கட்டும், இஸ்புல் முஜாஹிதீனாக இருக்கட்டும், எல்லா தீவிரவாத அமைப்பையும் அவருடைய ஹெட் குவார்ட்டர் வரைக்கும் போய் சென்று 120 கிலோமீட்டர் உள்ளுக்குள் சென்று அவர்களை பூந்து துவம்சம் செய்து நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை அழித்து வந்திருக்கின்றது. ஆகையால் இது வந்து பழைய பாரதம் அல்ல, இது புதுமையான பாரதம், இது வலிமை மிகுந்த பாரதம். மிக வலிமையான தலைமையில் நமது பாரதம் இருக்கின்றது, வலிமையான இராணுவம் இருக்கின்றது. வேர்ல்டு ஃபயர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 4வது நிலையில் நாம் இருக்கின்றோம். சீனா நமக்கு முன்னாடி இருக்கு. ஆக்சுவல் சீனாக்கும் முன்னாடி நம்ம இருக்கோம். அவருடைய போர் விமானமும் வந்து உபயோகத்திற்கு கிடையாது, அவருடைய ரெடாரும் கிடையாது, அவருடைய மிசைல்ஸும் வந்து கிடையாது, போருக்கு வந்து தயார் நிலை கிடையாது. ஆகையால் வலிமையில் நாம் வந்து முன்னிருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய பொருளாதாரத்திலும் 5வது நிலையில் இருக்கின்றோம். இப்போ வந்து உங்களுடைய 2வது கேள்விக்கு வர, அதாவது இப்போ நம்மளுடைய உபயோகப்படுத்துகின்ற தளவாடங்கள், தொழில்நுட்பம், எல்லா உற்பத்தியும் இந்தியாவிலேயே நடக்கின்றது. அது பிரம்மோஸ் மிசைலாக இருக்கட்டும், ஆகாஷினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம கைத்துப்பாக்கியாக இருக்கட்டும், பல ஆயுதங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. அது வந்து நமது பாரத பிரதமர் மோடியே வந்து அதனுடைய சிறப்பும் அதனுடைய பெருமையும் அவரையே சாரும். அவர் தான் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்தார், மேட் இன் இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறார். டிஃபென்ஸ் காரிடோர் என்பதை கொண்டு வந்து இந்தியாவிலேயே நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். இப்போ 2019 வந்து நமக்கும் சீனாவிற்கும் போர் வந்த போது ஞாபகம் இருக்கும், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேர போய் ரஷ்யாவில் போய் நின்னார், எங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும்ட்டு. இனிமே நம்ம எந்த நாட்டுக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய தேவை கிடையாது, மற்ற நாடுகள் தான் நம்ம கிட்ட வரணும். போர் வரும்பொழுது எங்களுக்கு ஆயுதம் தேவைகின்றது. ஆகையால் இந்த ஆயுதமானது, நாம் தயாரிக்கின்ற ஆயுதமானது இந்தியாவினுடைய இராணுவத்தை மட்டும் வலிமை சேர்க்கவில்லை, நம்முடைய பொருளாதாரத்தையும் வலிமை சேர்த்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 400 மடங்கு நம்மளுடைய ஏற்றுமதி, இராணுவத்தினுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கு. ஆகையால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவையும் அந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வந்து இராணுவத்தினுடைய அந்த காரிடோர், அதை தயாரிக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் வந்து உலக லெவல்ல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரம்மோஸ் மிசைலுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒரு புதுசா இன்னைக்கு அதனுடைய இது உத்தரப்பிரதேஷ்ல வந்து அதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ வெர்ஷன் ஆஃப் பிரம்மோஸ் வந்து அங்க வந்து தயாரிக்கின்றார்கள். மிகப்பெரிய உலகத்துல டிமாண்ட் இருக்கு. அதை வந்து சந்திப்பதற்காக ஒரு புது யூனிட் இன்னைக்கு வந்து திறந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அந்த மிகப்பெரியமையா இப்ப பெரிய வலிமையை நோக்கி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறேன். நன்றி. நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் இரா கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சார், பிரதமருடைய பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், போர் நிறுத்தம் தற்காலிகமாக தான்
செய்திருக்கோம். பயங்கரவாத செயல்களும் பேச்சுவார்த்தையும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரு நேரத்தில் நடத்த முடியாது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக சர்வதேச சமூகத்திற்கு என்ன சொல்லியிருக்கிறார், பாகிஸ்தானுக்கு நேரடியாக என்ன சொல்லியிருக்கார் பிரதமர்? அதாவது நம்ம இதைதான் நம்ம ரொம்ப நாள், அதாவது இந்த போர் இந்த பால்காம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அந்த சந்தேகத்தை அவருடைய ஆபீஸ்ல இருந்து அவரோட வாயால சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு மேல சந்தேகம் ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது இந்த ரிசால்வை முதல் நாள்ல இருந்து நம்ம பார்த்தோம். ஆனா அது அவருடைய வாயை திறந்து சொன்னாதான் சில பேர் நம்புவேன் கேட்பேன் அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே, அவருடைய ஸ்பீச் அவர் வாயாலேயே சொன்னாதான் நம்புறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. ஆனா இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது 22ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து அவருடைய செயல்பாடு, அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் அவர் அக்னில இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எதுக்குன்னா, உலகத்துல சில நாடுகளுக்கு டைரக்டா சொன்னாதான் விஷயம் போய் சேரும்ன்றதுக்காக சொன்னது. இது உலகத்துக்கான ஸ்பீச், இந்தியாவுக்கான ஸ்பீச்னா இந்தியாவில இருக்க சில சந்தேகப்படும் நபர்களுக்கான பேச்சு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தன அப்படிங்கிறத என்னுடைய பார்வையா வைக்கிறேன். இதுக்கு மேல ராணுவத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறது புல்வாமாக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் த ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்லாம் சமீபத்துல குறைஞ்சதுக்கான ரீசன் அடிச்சா திருப்பி அடிப்பியான 1 மடங்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி காமிச்சதுனாலதான் நின்னுது. ஓகேவா? அதை திருப்பி இவங்க பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி நம்மளும் பண்ணுவோம். அந்த எஸ்கலேஷன் நம்ம பண்ணலாம். அந்த லாஸ்ட் அதாவது கடைசியில கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஜவானுக்கு கூட அந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றதுனாலதான் பாகிஸ்தான் அடக்கி வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லை தாண்டி பயங்கரம் மீண்டும் கையில் எடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ராணுவத்துக்கும் ராணுவ கட்டுப்பாட்டுக்கும் டைரக்டா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த லாஸ்ட் ஆபரேஷன்ல சரியா நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம பாக்குறோம். இது இன்னும் முடியல. பாகிஸ்தான் கிட்ட இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் நாட் ஆஃப் த டேபிள், இஸ் ஆஃப் த டேபிள் ஆஃப் த டிஸ்கஷன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. என்ன ஜெய்சங்கர் அவர் சொல்லிட்டாரு. அதற்கான வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதானே இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த மெசேஜ் பாகிஸ்தானுக்கும் வேர்ல்டுல இருக்க சில கண்ட்ரீஸ்க்கும் போய் சேர்ந்திருக்கும் அப்படிதான் பாக்குறேன். இன்னொரு விஷயத்தையும் பிரதமர் குறிப்பிட்டு பேசியிருக்கார். நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கார். இது போருக்கான காலமல்ல, அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கான காலமும் அல்ல என்றெல்லாம் பிரதமர் குறிப்பிட்டிருக்கார். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கணேஷ்குமார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.